வணக்கம் மகளே. உங்களுக்கு சிப்பி தெரியும், அது ஒரு கடல் உணவு. அப்படித்தானே? அந்த சிப்பி எப்படி உருவாகும் அப்படின்னு தெரியாது இல்லையா? தெரியாதவங்க பாருங்கள் மக்களே, பாருங்கள் எப்படி பாறை மேலே அப்படியே அடுக்கடுக்காக வச்சுருக்குன்னு. ஆனால் இந்த சிப்பியை எடுக்கிறதுக்காக நாங்கள் அந்த பாறைக்கல் மேலே நாங்கள் போயிருந்த டைமில் ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அப்போது இந்த பசங்க அந்த சிப்பியை எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ஏன்னா அவங்க நின்று எடுக்கிற பகுதி ரொம்ப ரொம்ப டேஞ்சர், ஆபத்தான ஒரு பகுதியில் இருந்து அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் என்னோடய ஹஸ்ஸுக்கிட்ட சொன்னீங்க, பாருங்கள் இந்த மாதிரி ஆபத்துன்னு தெரியாமல் இந்த பசங்க இப்படி பண்ணுறாங்களே. அப்படி அவங்க அந்த சிப்பியை எடுக்கிறதுல ஒரு யூஸாவது இருக்கணும், ஆனால் யூஸே இல்லை அந்த சிப்பி எடுக்கிறதுனால. ஏன்னா அந்த சிப்பி பெருசாக வளரவே இல்லை, அது ரொம்ப பிஞ்சு சிறுதாக இருக்குது. அதை சமைச்சா கூட அதுக்குள்ளாடி எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த பசங்க அதை போய் ஆபத்தான பகுதியில் போய் அதை எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அப்போ நான் இவர்கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்கள் இதில் நிற்கிறது நமக்கும் ஆபத்து. ஏன்னா இந்த பசங்க இப்படி எடுக்கிறாங்க, கீழே ஏதாச்சும் ஸ்லிப்பாகி விழுந்தாச்சுன்னா இப்போது இவர் தான் போய் காப்பாற்றணும். ஏன்னா அவங்க கொஞ்சம் வடக்கு சைடு உள்ளவங்க, அவங்களுக்கு நீச்சல் தெரியுமாங்கிறதே சந்தேகம். அப்போ இவர் தான் அவங்கள போய் காப்பாற்றணும். ஆனால் காப்பாற்றக்கூடிய ஒரு இடமும் கிடையாது, அது அந்த கடல். ஏன்னா பாறைகள் நிறைஞ்ச பகுதியில் அப்படியே வச்சு பாறை உள்ளாடியே வச்சு அழுத்திடும். நாங்கள் சொல்லி கூட அவங்க கேட்கவே இல்லை. அதனால நான் இவர்கிட்ட என்ன சொல்லிட்டேன், நமக்கு போயிடலாம். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் அப்படி ஒன்று ஆச்சுன்னா இவர் காப்பாற்ற போய் இவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்கள் குடும்பத்தை அதை பார்க்குறதுக்கு யார் இருக்கா மக்களே? அதனால தான் நான் இவர்கிட்ட சொன்னேன், எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது, பாருங்க நமக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் மக்களே. பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சு எந்த ஒரு வேலையும் செய்யாதுன்னு மக்களே. எப்போவுமே சேஃப்டியாக இருங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதையே பேசுங்க, ஹாப்பியாக வாழுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க மக்களே. ரொம்ப நன்றி.